தீபாவளிக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. ஸோ நீங்க எல்லாருமே ரொம்ப பிஸியா இருப்பீங்க தெரியும். ஷாப்பிங் என்ன பண்ணலாம்? என்ன வாங்கலாம்? என்ன ஸ்வீட் பண்ணலாம்? அடுத்தது முக்கியமான விஷயம் வீடு கிளீன் பண்ணணும். இதெல்லாமே யோசிச்சுட்டு இருப்பீங்க. பட் டீப் கிளீன் பண்ண போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா டீக்ளட்டரிங் பண்ணணும். ஸோ தட் உங்களுக்கு கிளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ டீக்ளட்டரிங் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ டீக்ளட்டரிங் பண்ணணும்னா நம்மளுக்கு முதல் கிளட்டர் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு 13 ஏரியாஸ் கிளட்டர் இருக்குங்கிறதுக்கான சைனாவும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த ஏரியாஸ் எல்லாம் நம்ம டீக்ளட்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் எடுத்துக்கலாம். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சேனல் பிடிச்சிருந்தா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு த சேனல். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா புக்ஸ் அண்ட் டைரிஸ். அவங்களோட கபோர்ட் மேல, கபோர்டுக்குள்ள, பீரோ மேல, ஷெல்ஃப் ஃபுல்லா, லாஃப்ட்ல பாக்ஸஸ் அண்ட் பாக்ஸஸ் ஆஃப் புக்ஸ் இருக்கும். பழைய டைரிஸ் இருக்கும். இப்போ 2026 வரப்போகுது. ஸோ 26க்கும் டைரி வரும். பட் 2025 டைரியும் இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ஃப்ரீயாகவே வந்து டைரி கிடைக்கும். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும் போதெல்லாம் எல்லாருக்கும் நிறைய பேர் கஸ்டமர்ஸ்லாம் கொடுப்பாங்க. நான் பேங்க்ல ஒர்க் பண்ண டைம்லலாம். ஸோ அந்த டைரி எல்லாத்தையுமே வச்சிருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அவசியம் கிடையாது. நீங்கள் காலேஜில் யூஸ் பண்ண புக்கெல்லாம் வச்சிருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களோட ஸ்கூல் புக்ஸ் வச்சிருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நீங்கள் எதை படிப்பீங்க, திரும்பவும் இந்த புக்கை படிக்கலாம். இல்லை இந்த புக்கை வந்து என் பையனுக்கோ பொண்ணுக்கோ படிக்கிறதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் டீக்ளட்டர் பண்ணலாம். நீங்கள் எழுதக்கூடிய டைரியை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற டைரியை லெட் கோ பண்ணலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டீக்ளட்டர் பண்ண வேண்டிய ஏரியா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷூஸ் அண்ட் செப்பல்ஸ். இது வந்து இன்னொரு சைன். எப்படின்னா நம்ம வீடை திறந்தோன்னே ஷூஸ் ஃபுல்லாக நம்மளோட செப்பல் ஸ்டாண்டில் இறங்கி வலியும். ஒன்று மேலே ஒன்று வைக்கிறது தப்பு கிடையாது. நானும் அப்படிதான் வச்சிருக்கேன். பட் என்னன்னா அது ஒன்று மேலே ஒன்று வச்சு இடம் இருக்காது. ஸோ வந்து கீழே ஒரு மேட் போட்டு அந்த மேட் மேலே கொஞ்சம் வச்சிருப்போம். ஏன்னா ரீசெண்டாக எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வேற ஒரு காரணத்துக்காக போயிருந்த டைம்ல பார்த்தேன். சில பேர் வீட்டில் அப்படிதான் வச்சிருந்தாங்க. ஒருத்தவங்க வீட்டில் வந்துட்டு வெளியில ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல்ல அந்த விண்டோ சில் இருக்கும் இல்லையா, திண்டு மாதிரி, அது ஃபுல்லா ஒரு 30+ பேர்ஸ் ஆஃப் ஷூஸ் வச்சிருந்தாங்க. பட் அவ்வளவும் நம்மளுக்கு தேவையா? ஸோ வந்து கண்டிப்பா போட்டு பாருங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறத வச்சுக்கோங்க. மற்றதை டீக்ளட்டர் பண்ணுங்க. நானுமே பார்த்தீங்கன்னா இதில் என் பையனோட ஸ்லிப்பர்ஸ் வந்து டீக்ளட்டர் பண்ணணும். ஏன்னா ஐ திங்க் அவனுக்கு அது பத்தாம போயிடுச்சுன்னு எனக்கு சிலது தோணுது. ஸோ அதை டீக்ளட்டர் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா துணி. ஸோ துணின்னு சொல்லும் போது இதுக்கு நிறைய சயின்ஸ் இருக்கு. ஒன்று வந்து நம்ம கொஞ்ச நேரம் போட்டுட்டு திரும்ப இன்னொரு வாட்டி போட்டுட்டு துவைக்க போடலாம் அப்படின்னு சொல்லி ஹேங்கர்ல மாட்டி வச்சிருப்போம். அந்த மாதிரியான துணி வந்து ரொம்ப இருக்கும். ஸோ ஏன்னா சில சமயம் அதை திரும்பி போடாம அது அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, வேற எதையாவது போட்டுக்கலாம்னு எடுத்து போட்டிருப்போம். ஸோ அது அன்கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்தது வந்துட்டு அங்கங்க சேர்ல துணி இருக்கும், துவைக்கிற துணி இருக்கும், துவைச்சு மடிக்காம இருக்கும். போட்டலான்னு எடுத்து போட்டு பார்த்துட்டு இல்லை வேண்டான்னு சொல்லி கழட்டி போட்டிருப்போம். ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கனாலயா இருக்கலாம். இல்லை வந்து கிழிஞ்சு போயிருக்கலாம். இல்லை அது நல்லா இருக்கு கிழிஞ்சு போயிருக்குன்னா அதை ஸ்டிச் பண்ணணுமா, அதை ஸ்டிச் பண்ண கொடுங்க. இல்லை உங்களுக்கு ஸ்டிச் பண்ண தெரியலனா நீங்கள் ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஸோ டீக்ளட்டரிங் அப்படிங்கிறது இந்த மாதிரியான பண்ற விஷயங்களும் டீக்ளட்டரிங் தான். நம்ம இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அடுத்து வந்துட்டு பிளாஸ்டிக் கவர்ஸ். இது வந்து எங்க வீட்டில் நிறைய இருந்தது. கட்டப்பை இருக்கும் இல்லையா, ஷாப்பிங்க்கு போனா ட்ரெஸ் வாங்கிட்டு வரும்போது வர கட்டப்பை, அந்த மாதிரி கட்டப்பையா நான் வந்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் சாக்கு மூட்டையிலலாம் கட்டி லாஃப்ட்லலாம் இருக்கும். கொஞ்ச நாள் ஆக அது ஒரு மாதிரி பிசுக்க ஆரம்பிச்சிரும், கிரீஸி ஆகும், ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும். ஸோ உங்களுக்கு அவ்வளோ கவர்ஸ் தேவையில்லை. இப்போலாம் நம்ம கடைகளில் பிளாஸ்டிக்ஸ் குறைஞ்சிருக்கு, பட் ஸ்டாப் ஆகலை. பட் இருந்தாலும் பிளாஸ்டிக் கவர்ஸ் வந்துட்டே தான் இருக்கு. அதை கண்டெயின் பண்ணிக்கோங்க. மொத்தமாக எடுத்து போட முடியாது. பட் ஒரு பேஸ்கெட், நான் வந்து இந்த பேஸ்கெட் யூஸ் பண்ணுறேன். இந்த பேஸ்கெட்டுக்குள்ளே எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோதான். ஸோ இதில் நான் மட்டும் இல்லை, என் ஹஸ்பண்டும் அப்பப்போ வைப்பார், என் பையன் ஏதாவது எடுப்பான். ஸோ அதனால இதில் கிளாத் பேக்கும் மிக்ஸ் ஆயிருக்கு. சில தூக்கி போட வேண்டிய கவர் வந்து இதுக்குள்ளே கிடக்கு. அது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டும் போதே அதையும் நான் டீக்ளேட் பண்ணேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பேக். ஸோ இப்போ எல்லாருமே நம்ம கடைக்கு போகும்போது ஷாப்பிங் பேக் எடுத்துகிட்டு போகிறோம். அதே மாதிரி நம்ம துணி வாங்கும் போது நம்மளுக்கு நிறைய ஷாப்பிங் பேக் வருது. இப்போ நீங்க தீபாவளி ஷாப்பிங் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி நிறைய ஷாப்பிங் பேக்ஸ் வந்திருக்கும். பட் எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது.
ஸோ வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ இதை கண்டெயின் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த பாக்ஸோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட் லிங்க்னு இருக்கும். அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுற ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராடக்ட்ஸும் அமேசானில் வாங்கியிருந்தா லிங்க்ஸ் அதில் இருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் அதில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ளே எவ்வளோ பேக் பத்துதோ, எவ்வளோ எனக்கு பிடிச்சிருக்கோ, எது எனக்கு பிடிச்சிருக்கோ அதை மட்டும் வச்சுப்பேன். இதுக்கு மேலே எக்ஸஸாக இருக்குது, இதுக்குள்ளே வைக்க வரலன்னா அதை வந்துட்டு டீக்ளாட்டர் பண்ணிடுவேன். எப்படின்னா, அதை வேற ஏதாவது டீக்ளட்டர் பண்ணதை அந்த பேக்குள்ள போட்டு அந்த பேக்கோடய சேர்த்து கொடுத்துருவேன். ஸோ அப்படிதான் வந்து அதை டீக்ளட்டர் பண்ணுறேன். அடுத்து வந்து வேஸ்ட் கிளாத். ஸோ வேஸ்ட் கிளாத்தை இல்லாமல் இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா இப்போ சின்னிக்கு வந்து ரீசெண்டாக சர்வீஸ் பண்ண வந்தாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய துணி கொடுங்கன்னு கேட்டாங்க. அந்த துணி திரும்ப ரீயூஸ் பண்ண முடியாது, ஏன்னா கிரீஸை வந்து எடுக்க போகிறாங்க. ஸோ வந்து அதை நம்ம ரீயூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் சர்வீஸ் பண்ண வரும்போது நம்மளே ஏதாவது கிரீஸை வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பழைய துணி தேவைப்படும். ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான் இந்த கண்டெய்னர் கான்செப்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு பாக்ஸ், அந்த பாக்ஸ்க்குள்ளே என்னோட பழைய இன்ஸ்கர்ட், என் பையனோட சில டிஷர்ட்ஸ், அந்த மாதிரி பத்தாமல் போனது, இதெல்லாம் வந்து பாக்ஸ்குள்ளே வச்சுருக்கேன். இதுக்குள்ளே எவ்வளோ வைக்க முடியுதோ அவ்வளோதான். இதில் வந்து குறைஞ்சதுன்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது நான் டீக்ளட்டர் பண்ணும்போது வந்ததுன்னா அதில் வைப்பேன். ஸோ இதை வந்து தேவைப்படும் போது கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து நிறைய பேர் லாஃப்டில் நிறைய சேர்த்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா அதை லெட் கோ பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ், கப்ஸ், இதெல்லாம் வந்து எல்லார் வீட்லேயுமே நிறையா இருக்கிறது தான். என்னோட இன்லாஸ் வீட்டில் இருக்கும், என் மாமியார் வீட்டில் என் ஹஸ்பண்ட், அவருக்கு ஒரு பிரதர். ஸோ 2 பேர் வாங்கின கப்ஸும் ஷோகேஸ் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருப்பாங்க. அது என்னென்னா அதில் கப்ஸில் வந்து எந்த பேருமே எழுதியிருக்காது. ஸோ யார் எதை வாங்கினதுன்னு தெரியாது. ஸோ அதில் ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, நான் எப்படி யோசிப்பேன்னா, அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா வச்சுருப்பேன், மென்ஷன் பண்ணலன்னா அது ப்ராப்ளி லெட் கோ ஆஃப் இட். இதில் கூட இதை எடுக்கும்போது தான் பார்த்தேன், அதில் ஒரு அவார்டில் வந்து மென்ஷன் பண்ணல. பட் ஐ நோ என் பையன் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு மாறு வேஷ போட்டி நடந்த போது அதை வாங்கினான். ஸோ அது மட்டும் இருக்குது. பட் ஐம் திங்கிங் ஆஃப் லெட்டிங் கோ ஆஃப் இட். ஏன்னா அவங்க பெரியவங்கள ஆகும்போது அதை, ஓ அப்படியா நீ ஃபஸ்ட்டு வாங்கினதா, அப்படியா அப்படின்னு அது ப்ரீஷியஸாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா வெரி ஃபியூ, நான் வாங்கினதில் பார்த்தீங்கன்னா நான் அந்த பிங்க் கலர் அவார்டு இருப்பாருங்க பேங்க்ல வாங்கினது, அது மட்டும் தான் ப்ரீஷியஸ். ஸோ எல்லாமே ப்ரீஷியஸ் கிடையாது. அதே மாதிரி தான் அதே லைனில் ஷோகேஸில் வைக்கக்கூடிய இடத்துலையே இதுக்கு முன்னாடி நாங்கள் இருந்த பழைய வீட்டில் பழைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹாலில் வந்து ஒரு பெரிய டிவி யூனிட் இருக்கும், கண்ணாடி போட்டு மூடுற மாதிரியான கபோர்டு இருக்கும். அதில் வந்து நான் 7 years பேக் தான் அந்த வீட்டுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் போனோம். அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி அவ்வளோ புக்ஸ் ஸ்டாக் ஆகிருக்கும். அது திறந்த கீழே விழுகிற அளவுக்கு இருக்கும். ஷோகேஸ் ஐட்டமும் இருக்கும், சில புக்ஸு, டைரிஸு, என்னென்னமோ ஐட்டம்லாம் அதில் கலந்துருக்கும், பென்சில், ஸ்டேஷ்னரிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இறம்ப இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் மீன்ஸ் இட் இஸ் கிளட்டர்டு. ஸோ அதை நீங்கள் டீக்ளட்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான சைன். எப்போவுமே 1 or 2 or 3 இது வைக்கும் போது எப்போவுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஷோகேஸ் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 1, 3 அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆட் நம்பர்ஸில். அடுத்து வந்து நம்மளோட டைனிங் டேபிள், இட் இஸ் நாட் அ ஸ்டோரேஜ் யூனிட். டைனிங் டேபிளில் வந்துட்டு ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கான இடமா யூஸ் பண்ணாதீங்க. என்ன கேட்டால் டைனிங் டேபிளில் ரவுண்ட் டைனிங் டேபிள் அந்த மாதிரி இருந்ததுன்னா நான் அதை ஃப்ரீயாகவே தான் விட்டுருப்பேன். ஏன்னா என் காஃபி டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எதுவுமே வச்சுருக்க மாட்டேன். அஸ் எ மினிமலிஸ்ட்டாக எனக்கு அந்த ஃப்ளாஷ் சர்வீஸ் வந்து க்ளீனாக இருக்கிறதுக்கு தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒன்ஸ் நம்ம ஒன்று வச்சோன்னா பின்னாடியே வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ஒன்று ஒன்றா வைக்க ஆரம்பிப்பாங்க. அதுதான் மெயின் காரணம். இப்போ டைனிங் டேபிளில் வந்துட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா மெடிசன் கேபினெட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. என் பாட்டி வீட்டில் அப்படி தான் இருக்கும். என் தாத்தாவோட எல்லா மெடிசன்ஸும் அங்கே தான் வச்சுருப்பாரு. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்பாங்க. ஒரு ட்ரேல, ஒரு பேஸ்கெட்டில் கண்டெயின் பண்ணி அதை மட்டும் வச்சுக்கோங்க, அது வச்சே ஆகணும் அப்படின்னா. அதுக்கு மேலே அந்த ட்ரேயை தாண்டி போணுச்சுன்னா இட் இஸ் கிளட்டர்ட், யூ ஹாவ் டு டீக்ளட்டர் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது விண்டோ சில், அதாவது நம்ம விண்டோ பக்கத்தில் சின்ன திண்டு மாதிரி கட்டியிருப்பாங்களே அதுதான் விண்டோ சில். ஸோ அதில் வந்து நான் வந்து பிளான்ஸ் வச்சுருந்தேன். பட் அதை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தது.
ஸோ தட் அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதோட செடியும் வந்து ஒன்று மாற்றி மாற்றி எல்லாரும் தண்ணி ஊற்றுறது ஒழுங்காக ஊற்றாம ஓவர் வாட்டரிங் அண்டர் வாட்டரிங் போயிட்டு இருந்தது. ஸோ மாற்றினேன். அண்ட் மற்றபடி நிறைய பேர் வீட்டில் குறிப்பாக கிச்சனோட விண்டோ சில்ல அண்ட் விண்டோ சில் மட்டும் இல்லை, விண்டோவோட அந்த கம்பியிலலாம் நிறைய தொங்க விட்டுருப்பாங்க. அப்படின்னா நீங்கள் அதை எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் அங்கே வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ஃபைண்ட் அ ஹோம் ஃபார் இட். அதுக்கு ஹோம் கிடைக்கலன்னா வேற ஏதோ சில பொருட்களை நீங்கள் டீக்ளட்டர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இடம் கிடைக்கும். ட்ரஸ்ட் மீ, நம்ம டீக்ளட்டர் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். நம்ம சின்னதாக இருக்குன்னு நினைக்கிற வீடு ரொம்ப பெரிய வீடாக கூட மாறும் டீக்ளட்டரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுறது மூலமாக. அடுத்தது பேப்பர்ஸ். ஸோ நான் டீக்ளட்டரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையும் பேப்பர்ஸ் இருக்கும். எந்த ட்ரா திறந்தாலும், எந்த ஷெல்ஃப் திறந்தாலும், காஃபி டேபிளில், ஈவன் சோஃபா, டைனிங் டேபிள், ஈவன் கிச்சன், எல்லா இடத்துலையும் இருக்கும். பட் இப்போது எங்கள் வீட்டில் பேப்பர் ரிலேட்டட் ஏதாவது வேணும்னா இந்த ஒரு ஹாஃப் ஷெல்ஃப் இருக்குது பாருங்க, இந்த ஷெல்ஃபில் சில ஃபைல்ஸ் இருக்குது. இதில் மட்டும்தான் பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அங்கங்கே பேப்பர் கிடைக்கிது உங்களுக்கு அப்படின்னா யூ ஹாவ் டு டீக்ளட்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபைல்ஸ் சூஸ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு ஜிப் வச்சது கிடைக்குதான்னு ட்ரை பண்ணுங்கள். நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் கடைசியாக டிமார்ட்டில் வாங்கினேன் போல் ஒரு 2-3 இயர்ஸ் பேக் ஜிப் வச்சது. அதுக்கப்புறம் இந்த பட்டன் வச்சது தான் வாங்கினேன், அதுதான் கிடச்சிது. பட் அது ரொம்ப கிளியுது. ஸோ அதை அடுத்து மாற்றணும் நான். ஆனால் எனக்கு சின்ன சைஸ் தான் வந்தது. அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், பட் அது சின்ன சைஸ் வந்ததுனால ரிட்டர்ன் கொடுத்துட்டேன். ஸோ ஜிப் வச்சதை வாங்குங்க, நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து நம்மளோட வார்ட்ரோப் இல்லைன்னா கிளாசெட் இல்லை வந்து ஷெல்ஃப், வெறுமனை கடப்பாக்கல் போட்டு டோர் இல்லாத ஷெல்ஃபாக இருந்தாலும் ஓகே. அது வந்து நம்ம திறக்கும் போது இல்லை ஏதாவது ஒரு துணியை எடுக்கும் போது அது வந்து அப்படியே நம்ம வீட்டில் மேலே வந்து கொட்டுற அளவுக்கு இருக்கும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான், நான் அப்படி தான் வச்சுருந்தேன். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு தேவையில்லாத பொருள் அங்கே நிறையா இருக்குன்னு அர்த்தம். நான் வந்து காலேஜ் டைமில் பேங்க்கில் வேலைக்கு சேர்ந்த டைம்லலாம் என்னோட பீரோ வந்து திறந்தா அடியில் இருக்க 2 ரேக் இருக்கும். அந்த 2 ரேக் ஃபுல்லாக எப்பயாவது போட்டுக்கலாம் அப்படின்னு வச்சுருப்பேன். ரொம்ப அமுக்கி வச்சுருப்பேன். அது என்றைக்குமே நான் போட்டதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா லெட் கோ ஆஃப் இட். நீங்கள் அதை பற்றி கவலையே பட மாட்டீங்க. உங்கள் வார்ட்ரோப் திறந்தால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி துணிகள் மட்டும் இருக்கும்போது தான் நம்ம ஹாப்பியாக இருப்போம். இதை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ அது வந்து அடுத்த சைன். ஸோ ஃபைனல் ஒன் பார்த்தீங்கன்னா கிச்சன். நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் வீடியோஸ்னு யூடியூப்பை திறந்தா ஷார்ட்ஸில் நிறைய வந்துட்டே இருக்கு. என்னன்னு தெரில, ஒரு வாரமாக எனக்கு ரெக்கமெண்டேஷனில் யூடியூப் அல்காரிதமில் எனக்கு கிச்சன் கவுண்டர் டாப்பாக வந்துட்டே இருக்கு. ஏன் தெரியல, நான் நினைக்கிறேன் கிச்சன் கவுண்டர் டாப்பில் இந்த ஆயில் பாட்டில்ஸ் நான் வச்சுருக்கேன் சைடில். அதை வந்து ஒரு ஷெல்ஃப் மாட்டி அதில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் ஒரு ஷெல்ஃப் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது நான் பண்ணனாலையா என்னன்னு தெரில, எனக்கு அது வந்துட்டே இருக்கு. பட் கிச்சன் கவுண்டர் டாப்பில் எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சமைக்க மட்டும் இல்லை, நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு, நம்ம பார்க்குறதுக்கு, நம்மளுக்கு சமைக்கணுங்கிற ஆர்வமே வரும். ஸோ வந்து கவுண்டர் டாப்புங்கிறதும் வந்துட்டு ஸ்டோரேஜ் யூனிட் கிடையாது. உங்கள் கவுண்டர் டாப்பில் நிறைய திங்ஸ் இருக்குது. அஸ் எ மினிமலிஸ்ட்டாக கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் வீடியோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் அதை பண்ணுனா 5 நிமிஷம் தான் வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அட்லீஸ்ட் ஷார்ட்ஸில் அதை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ கிச்சன் கவுண்டர் டாப்பை முடிஞ்ச அளவுக்கு கிளியராக வச்சுக்கோங்க. அண்ட் இப்போது கிரைண்டர்லாம் வச்சுருப்பாங்க. நான் அவன் வச்சுருக்கேன். அவன் வந்து கீழே வைக்கிற மாதிரி ஆப்ஷன் இருந்ததுன்னா வச்சிருவேன். பட் அது ரொம்ப வெயிட்டாக இருக்க தூக்கி வைக்க முடியாதுங்கிறனால நான் வைக்கல. கிரைண்டர் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை நான் கீழே வச்சுருக்கேன். மிக்சி வந்து ஒரு நாள் எடுக்கலாம், ஒரு நாள் எடுக்காமல் கூட போகலாம். ஒரு டைம் எடுக்கலாம், ஒரு நாள் 2 டைம் கூட எடுக்கலாம். ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் தட். ஸோ ஆனால் அது ஈஸியாக தான் இருக்குது கேரி பண்ணுறதுனால, சின்ன அப்ளையன்ஸ் தான் அப்படிங்கிறதுனால அதையுமே வந்து நான் கவுண்டர் டாப் கீழே வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எது வசதிங்கிறத பார்த்து கிச்சன் கவுண்டர் டாப்பில் முடிஞ்ச அளவுக்கு கம்மியான திங்ஸ் வச்சுக்கோங்க. நீங்கள் மினிமலிஸ்டாக இல்லைனாலும் ரொம்ப 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 ப்ளசண்ட்டாக இருக்கும் கிச்சன். கண்டிப்பாக அதை இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, எந்த ஏரியாவை நீங்கள் டீக்ளட்டர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.